வெல்கம் டு ஹால். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தோன்னா, முடிச்சூர் ரோடு, தாம்பரம் டு முடிச்சூர், மணிமங்கலம், ஒரகடம் போகிற ரோடில் இருக்கக்கூடிய வரதராஜபுரம். அங்கே நமக்கு விஜயநகர் எக்ஸ்டென்ஷன் 1, அதாவது வைதேகி நகர் விஜயநகர் எக்ஸ்டென்ஷன் 1ல் நமக்கு சேலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி போகிறதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதாங்க மருதம் அப்பார்ட்மெண்ட்டு. இந்த மருதம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம கட் பண்ணுங்க. தாம்பரம் சைடில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து மணிமங்கலம் சைடு, அதாவது ஒரகடம் மணிமங்கலம் சைடுன்னு வரும்போது லெஃப்ட் எடுக்கணும். தாம்பரம் சைடுலேருந்து வரும்போது ரைட் எடுக்கணும். சாரி, தாம்பரம் சைடில் வரும்போது ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரைட் எடுக்கணும். எதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்து நமக்கு வந்து மருதம் அப்பார்ட்மெண்ட், மருதம் குரூப்ஸோட அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் நம்ம அந்த ரூட்டில் நம்ம கட் பண்ணி உள்ளே போகணும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு பிரிட்ஜ் வருங்க. இதை ரைட் எடுத்து உடனே லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஒரு 150 மீட்டர் முன்னே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு நம்ம பிளாட் வரும். வாங்க இப்போ போய் பார்த்துலாம். இன்னொரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பண்ணால் ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடியே நம்ம தாம்பரத்தில் வரும்போது ரைட் எடுக்கணும். ஒரு 100 மீட்டர் முன்னாடியே ரைட் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இந்த பிரிட்ஜில் நம்ம ரைட் எடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே நேராக உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பிளாட்டு வைதேகி நகர், விஜயநகர் எக்ஸ்டென்ஷன் 1. இந்த 6 கல் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ பெயிண்ட் அடிச்சு இந்த 6 கல்லுக்கு மத்தியில் அமைஞ்சது தான் நம்ம பிளாட் நம்பர் 148. இந்த காம்பவுண்ட் வரைக்கும் அந்த காம்பவுண்டான ஒரு ப்ளூ கல் மத்தியில் அமைஞ்சுட்டாங்க. இப்போ டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் சவுத் வந்து 70யும் ஈஸ்ட் வெஸ்ட்டு 45 இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்னா 3150, 3150 ஸ்கொயர் ஃபீட். வரதராஜபுரம், படப்பை, SRO. இது ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இது ஃபுல்லாக பார்த்தா வீடு, அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. நியர்பையில் காலேஜஸும் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா. இங்கே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நமக்கு இருக்கும். வீடு கட்டி குடியேற மாதிரியும் நமக்கு